ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனலில் அதிரசம் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். அதுக்கு மாவு பச்சரிசி ஒரு 2 மணி நேரம் ஊற வச்சிருக்கேன். அதுக்கப்புறம் ஃபேன் காத்தில் உணர வச்சுக்கலாம். அரிசி எந்த அளவுக்கு உணரணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கையில் வந்து ஈரப்பதம் இருக்கக்கூடாது. ஆனால் அரிசியில் மட்டும் நவுறு இருக்கணும். ஒரு 4 ஏலக்காய் போட்டு பவுட்ரு பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் அதை சளிச்சுக்கலாம். நான் எல்லா மாவையும் சளிச்சு எடுத்ததுக்கப்புறம் இந்த மாதிரி கையில் அமுத்தி விட்டுருங்க. அப்போ தான் ட்ரை ஆகாமல் இருக்கும். 2 கப்பு பச்சரிசிக்கு 1.5 கப் அளவுக்கு வெல்லம், ஒரு 1/2 கப் அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். கல் எது இருந்துச்சுன்னா ஃபஸ்ட்டு வடிகட்டு அதுக்கப்புறம் காய்ச்சிங்க. இனி பாகுப்பதம் செக் பண்ணலாம். பாகுப்பதம் பார்த்தீங்கன்னா, ஒரு கப்பில் தண்ணி வச்சுட்டு அதில் பாகு ஊற்றணும் அப்படின்னா ஒரு பால் கன்சிஸ்டன்சியில் வரணும். அதுதான் வந்து கரெக்டான பதம். அதுக்கப்புறம் ஒரு ஸ்பூன் அளவுக்கு நெய் ஆட் பண்ணிவிட்டு உடனே வந்து மாவில் ஊற்றி மிக்ஸ் பண்ணிடுங்க. மாவு பதம் வந்து இந்த அளவுக்கு இருக்கணும். அதுக்கப்புறம் லாஸ்ட்டாக வந்து நெய் ஆட் பண்ணிவிட்டு மூடி வச்சலாம். ஒரு நாளுக்கு அப்புறம் நான் வந்து செய்கிறேன். இது அடுத்த நாள் தான் செய்கிறேன். இந்த மாதிரி கையில் நெய் அல்லது எண்ணெய் அப்ளை பண்ணிவிட்டு ஒரு சின்ன உருண்டை எடுத்து இந்த மாதிரி கையில் தட்டி நடுவில் ஓட்டை போட்டு எண்ணெயில் போட்டு பொரிச்செடுத்தோம் அப்படின்னா நம்மளுடைய அதிரசம் ரெடி ஆயிருங்க. ரொம்ப ஈஸியாக இருக்கும். டீட்டெயில் வீடியோ வேணும் அப்படின்னா என்னுடைய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு உள்ளே போய் பாருங்கள். தேங்க்யூ.